கிரிட் டில் பார். ஸோ கிரிட் டில் பார்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெட்டரும், ஃபூட்டர் வச்சு கிரியேட் பண்ற மாரி பார்த்துருக்கோம். இப்ப இன்சைட் த ஹெட்டர், ஃபூட்டருக்குள்ள நம்ம சில ஐகான்ஸ் வந்து பிளேஸ் பண்ற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, மெனு ஐகான், தென் ஃபேவரட் பெர்சன் ஐகான், அப்புறம் ப்ரொஃபைல் ஐகான். ஸோ இது மாதிரி செட்டிங் ஐகான், இது போல ஐகான்ஸ் வந்து நம்ம ஹெட்டர்லயும், ஃபூட்டர்லயும் பிளேஸ் பண்றது தான் வந்து கிரிட் பார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப எப்படி இத கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டைரக்ஷனாலிட்டி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். டைரக்ஷனாலிட்டிக்கு அப்புறமா இப்போ வர எனக்கு எல்லாமே சென்டர்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மெயினா என்ன யூஸ் பண்றோம்னா, சைல்ட்ல சைஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். குறிப்பிட்டு எனக்கு இந்த சைஸ் பாக்ஸ்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிடெக்ட் பண்ண போறேன். ஸோ அதோட ஹைட்டும் வித்தும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஹைட் வந்து 400, வித் வந்து 300 கொடுத்தாச்சு. ஸோ ஃபாலோட் பை நம்ம வந்து கிரிட் டெயில் கொடுக்க போறோம். ஸோ இது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஹெட்டர், ஃபூட்டர டிஸ்ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஹெட்டர் ஃபாலோட் பை ஃபூட்டரும் கிரியேட் பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெட்டர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இமேஜ் இல்ல நெட்வொர்க்ல இருந்து இருக்கிற இமேஜ் யூஆர்எல்ல இருந்து எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். நம்ம இருக்கிற ஆல்ரெடி இங்க வந்து நேச்சுரல் சீன் போட்டதால அதுக்கான இமேஜ் ஆசெட் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸோ சைல்ட்ல வந்து இமேஜ் ஆசெட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ என்னோட பாத் வந்து நான் வந்து காப்பி பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஃபிட்டட் பாக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஹெட்டர்ல என்ன போடுறோம்னா, இந்த ஹெட்டருக்குள்ள இப்போ வந்தாச்சு. ஹெட்டர்ல என்ன போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ட்ரைலிங் வேண்டும். ஸோ இந்த ஹெட்டர்ல வந்து என்னோட ஐகான்ஸ் வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட ஃப்ளட்டரோட எக்ஸாம்பிள் வேணும் சொல்லிட்டு போடுறேன். நெக்ஸ்ட் லீடிங். ஸோ இதெல்லாம் தான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எதுக்கு இருக்கும்னா, இப்போ நீங்க இங்க பாட்டம்ல பாக்குறீங்களா? ஸோ இது எல்லாமே பிளாக்கா இருக்கு. ஆனா இது மேல இருக்கிறது மட்டும் ஹேஷ் கலர்ல இருக்கா? ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான பேக்ரவுண்ட் வந்து நான் இது மாதிரி 45ன்னு சொல்லி கொடுக்குறேன். மெயின்லி இது பிளாக்கா இருக்காது, லைட்டா டிரான்ஸ்பரன்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லீடிங் நான் கொடுக்குறேன். ஸோ லீடிங்னா நான் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களோட முதல் பார்ட் மேல இருக்கிறதுல 3 பார்ட் இருக்கும் மெனு பார்ல. லீடிங், டைட்டில், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ லீடிங் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஃப்ளட்டர் இமேஜ் இருக்க, அதுக்கு பதிலாக எனக்கு பர்சனோட ஐகானோட இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்மோஸ்ட் இது வந்து இங்க டைட்டில் ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். டைலிங்ல வந்து ஐகான்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது வந்து கரெக்டா ஆக்ஷன்ல வரும். ஐ மீன் லாஸ்ட் இங்க கேன்சல் இருக்கா, இதுக்கு பதிலாக மெனு பார் வரும். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஹெட்டர்ல இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஹெட்டர்லாம் எதுல இருக்கணும், எனக்கு சைல்ட்ல, இந்த சைல்டு ஆசெட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபூட்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபூட்டர்ல நான் என்ன கிரியேட் பண்றேன்னா, கிரிட் டைல் பார் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதுக்கும் நான் வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த பேக்ரவுண்டும் எனக்கு லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்டா வேண்டியதால பிளாக் 45 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீடிங் மட்டும் கொடுக்குறேன். ஸோ லீடிங் அப்படின்னு இருந்தாவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது லீடிங் தான். ஸோ இதோட நான் என்ன கொடுக்குறேன்னா, லீடிங்னா ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐகான் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோதான் நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு அதிகமா வந்து கொடுக்க வேண்டாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து லீடிங் வேணும், டைட்டில் வேணும், இல்ல வந்து மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் வேணும்னா நீங்க ஃபாலோட் பை கொடுத்துருங்க. இது வரையும் நம்மளுக்கு போதும். ஸோ இப்போ உங்க ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் அவுட்புட் லைக் திஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இப்போ கிரிட் டைல் பண்ணும்போது வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் வந்து நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ வில் டிட்ன்ட் கெட் த எரர். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்.
ஸோ நம்ம இம்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அசெட் இமேஜ் வந்து இங்க வந்து ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ஃபிக்ஸட் பாக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தா ஐகான் ஐ மீன் பேக்ரவுண்ட்ல கொடுத்தது இதோ இங்க ஹேஷ் கலர் மாதிரி இருக்கா, டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுல, இதுதான் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர். சரி, என்னோட பர்சன் வந்து லீடிங்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோட் பை டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், ட்ரைலிங் லாஸ்ட்ல கொடுத்தாச்சு மெனு. ஸோ அதே போல என்னோட ஃபூட்டர்ல என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபேவரட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது போல கிரியேட் பண்றது தான் வந்து கிரிட் டைல் பார்னு சொல்லுவாங்க.